Welcome back to another vlog, guys. December 24 நாளைக்கு கிறிஸ்மஸ். இன்னைக்கு மழை அருமையாக இருக்கு. நம்மளோட பர்சனல் ஒரு லோடு எடுக்க போயிட்டுருக்கோம். பக்கத்துலேயே தான் பார்ப்போம். லோடு ஏற்றியாச்சு. லோடு ஏற்றி நம்ம இப்போ எங்கே போயிட்டுருக்கோம்னா, இது காமராஜ் சாலை. நம்ம வானகரம் போயிட்டுருக்கோம். பார்த்தீங்கன்னா ட்ரிசில் மாதிரி இருக்குது. அப்படியே ஸ்ப்ரே ஆகும்ல, அதுதான் ட்ரிசில்ன்றது. ஸோ அந்த மாதிரி பெஞ்சிக்கிட்டு இருக்கு. பெருசாக பெய்யல, இருந்தாலும் இதெல்லாம் இப்படியெல்லாம் பெஞ்சால் ஓப்பன் பாடி வண்டி ஓட்டுறவங்களுக்கு ரொம்ப கஷ்டம். கேகே நகர் போலீஸ் ஸ்டேஷன் வந்துட்டோம். சிவன் பார்க். அங்கேருந்து லெஃப்ட் எடுத்து போனோம். ஆர்காட் ரோட்டில் என்ட்ரி ஆயாச்சு காய்ஸ். இனி இங்கேருந்து டிராஃபிக் தான் மாநகரம் வரைக்கும். போரூர் வரைக்கும் இங்கேருந்து இனி மைல்டாக தான் மூவ் ஆகும். பார்த்தீங்களா எப்படி வரையா. மாநகரம் ரீச் ஆகிட்டோம். மாநகரத்தில் லோடு இறக்கிட்டு பார்க்கலாம். ஏற்றியாச்சு. அடுத்த லோடு ஏற்றி நம்ம கிட்டத்தட்ட 48 கிலோமீட்டர் தாண்டி போனோம். மறைமால் நகர். மறைமால் நகர் தான் கைஸ் போயிட்டுருக்கேன். லைட் ரிசல் ஆஸ் யூஷுவல் கிடையாமல். நேற்று நல்ல வெயில், இன்னைக்கு மழையோட இது. வேலை நாளைக்கு கிறிஸ்மஸ், நாளைக்கு இல்லாமல் இருக்கணும் மழை. போரூர் ரீச் ஆகிட்டோம். போரூர்லேருந்து அப்படியே நேராக குன்றத்தூர். குன்றத்தூர்லேருந்து அவுட்டர் ரிங் ரோடு ஏறி பைபாஸ் ஏறி அப்படியே போயிட வேண்டியது தான். ஒரு 5 கிலோமீட்டர் எக்ஸ்ட்ரா இருக்கும், இருந்தாலும் பரவாயில்ல, ஃப்ரீயாக போயிடலாம் இந்த ரோட்டில். நம்ம போரூர் குன்றத்தூர்லாம் தாண்டி அவுட்டர் ரிங் ரோடு அங்கே வந்துட்டோம். இங்கே பைபாஸ் ஏறி ஒரு 30 கிலோமீட்டர் அப்படியே போக வேண்டியது தான். ஸோ இதில் ஒரு டோல் வேறு இருக்குது. டோல் பக்கத்தில் வந்தாச்சு. வரதராஜபுரம் டோல். இன்னும் நம்ம ட்ராப் லொக்கேஷனுக்கு 20 கிலோமீட்டர் இருக்குது. புறம் டோல். ஸோ கைஸ், வண்டலூர் ரீச் ஆகிட்டு இருக்கோம். லேக்கெல்லாம் ஃபுல்லாக இருக்குது. வரும் கைஸ். இன்னும் ஒரு 8 கிலோமீட்டர் இருக்குது ட்ராப் லொக்கேஷனுக்கு. சிவகஞ்சேரி தாண்டி நம்ம போயிட்டுருக்கோம். மீது ட்ராப் லொக்கேஷனுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு 6 கிலோமீட்டர் இருக்குது. ஸோ கைஸ், பொத்தேரி ரீச் ஆகிட்டோம். எஸ்ஆர்எம் குளோபல் மறைமால் நகர் ரீச் ஆகிட்டோம். மறைமால் நகர் ரீச் ஆகிடுச்சு. இனி ஒரு ஜஸ்ட் ஒரு கிலோமீட்டரில் தான் லொக்கேஷன். ஸோ டேபிளை கொண்டு போய் கொடுத்துருவோம். மறைமால் நகர்லேருந்து நம்ம ஸ்ரீபெரும்புத்தூர் போயிட்டுருக்கோம். பிள்ளைவாக்கம் அங்கே தான் அடுத்தது லோடு ஏற்றிருக்கு. லோடு ஏற்றியாச்சு ஆல்ரெடி. ஸோ இங்கேருந்து கிட்டத்தட்ட 31 கிலோமீட்டர்ஸ் அப்ராக்சிமேட் இருக்குது. நம்ம யூட்டர்ன்லாம் எடுத்து ஸ்ரீபெரும்புத்தூரை டார்கெட் பண்ணி போயிட்டுருக்கோம். இன்னும் 29 கிலோமீட்டர் இருக்குது. ஸோ இங்கேருந்து கொஞ்சம் முன்னாடி போய் நம்ம லெஃப்ட் எடுத்து போகணும். ரயில்வே கிராஸ் இருக்குது. பார்த்தீங்கன்னா ஒரகடம் ஸ்ரீபெரும்புத்தூர் பைபாஸில் தான் இருக்கும். ஸோ ஸ்ரீபெரும்புத்தூருக்கு இன்னும் 21 கிலோமீட்டர் இருக்கு. நம்ம ஒரகடம்லாம் தாண்டி நியர்பை ஸ்ரீபெரும்புத்தூர் வந்துட்டோம். ட்ராப் லொக்கேஷனுக்கு வெறும் ஒரு 8 கிலோமீட்டர் தான் இருக்குது. ஸ்ரீபெரும்புத்தூர் ரீச் ஆகிட்டோம். குன்றத்தூர் ரோட்டில் ஏறிட்டோம். இன்னும் இங்கேருந்து ஒரு 3 கிலோமீட்டர் இருக்குது ட்ராப் லொக்கேஷனுக்கு. பிள்ளைவாக்கம். இங்கேருந்து இதோ அந்த கண்டெய்னர் போது பார்த்தீங்களா, அந்த ரைட்டில் எடுத்து போகணும். பிள்ளைப்பாக்கம்.
லோடு எடுத்து நம்ம ஐயப்பந்தாங்கல் போயிட்டுருக்கோம். இங்கேருந்து கிட்டத்தட்ட ஒரு 39 கிலோமீட்டர் காட்டுது. ஈவினிங் ஆச்சு, டைம் 6:05. நம்ம அப்படியே குன்றத்தூர் பைபாஸில் வந்து ஏறிட்டோம். ஸோ இன்னும் நம்மளுக்கு ஒரு 38 கிலோமீட்டர் இருக்குது ரீச் ஆகிறதுக்கு. நியர்பை குன்றத்தூர் அவுட்டர் ரிங் ரோடான வந்துட்டோம். இருக்க வேண்டிய இடத்துக்கு வந்தாச்சு. ஜஸ்ட் ஒரு கிலோமீட்டர் தான் இருக்குது. இது நம்ம மாங்காடு ரோடு போரூர் முகலிவாக்கம் பைக் கடையிலேருந்து லெஃப்ட் எடுக்கணும். ஸோ இறக்கிட்டு பார்க்கலாம். நம்ம திருப்பி வீட்டாண்ட வந்தாச்சு. ஸோ டைம் டு வைண்ட் அப். So hope you guys all enjoy the today's vlog and see you on next vlog. Till then, happy advance to everyone. Till then, bye bye.